குட் மார்னிங். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பிஜிடிஆர்பி கொஷின் பேப்பரில் கேட்ட ஒரு கொஷினுக்குள்ளே சொல்யூஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். குரூப் டாப்பிக்லேருந்து நான் இப்போ எடுத்துருக்கிறேன் கொஷின். எ சைக்ளிக் குரூப் வித் ஜஸ்ட் ஒன் ஜென்ரேட்டர் ஹேஸ் at most options, at most 4 elements, at least 2 elements, at most 2 elements, infinite number of elements. இப்போ கொஷின் என்னென்னா, நம்ம எடுத்துக்கூடிய குரூப் வந்து சைக்கிளிக் குரூப்பாக எடுக்கணும். வித் ஜஸ்ட் ஒன் ஜென்ரேட்டரில் வந்து ஒரே ஒரு ஜென்ரேட்டர் மட்டும்தான் இருக்கணும். இருந்தால் அங்கே எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கலாம்? அட்மோஸ்ட் மேக்ஸிமம் 4 எலிமெண்ட்டோடு இருக்கலாம். அட்லீஸ்ட் 2 எலிமெண்ட் தான் இருக்கும். அட்மோஸ்ட் 2 எலிமெண்ட் இருக்கலாம். இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கலாம். சரியா? இப்போ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ சைக்ளிக் குரூப் சொல்லும்போது ஃபஸ்ட்டு குரூப்புக்குள்ள கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். குரூப்புன்னு சொல்லும்போது க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி, இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் சைக்ளிக் குரூப்னா நமக்கு தெரியும் G ஈக்குவல் டு A பவர் n பிலாங்ஸ் டு Z. ஸோ ஆல்ரெடி நமக்கு அந்த டெஃபினேஷன்ஸ் தெரியும். இப்போ இதில் வந்து கேட்ட கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா வித் ஜஸ்ட் ஒன் ஜென்ரேட்டர், ஒரே ஒரு ஜென்ரேட்டர் தான் இருக்கணும். அப்போ அந்த குரூப் எப்படி இருக்கலாம்? பாசிபிள் என்னவாக இருக்கலாம்? இப்போ பார்த்தீங்கன்னா G ஈக்குவல் டு சிங்கிட்டன் 1 மட்டும் இருக்கலாம். இப்போ இது வந்து ஒரு குரூப்பு தான், சைக்ளிக் குரூப் தான். சரிதானா? ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஜஸ்ட் ஒன் ஜென்ரேட்டர், ஒரே ஒரு ஜென்ரேட்டர், இது ஒரு ஜென்ரேட்டர் நம்ம சொல்லிக்கலாம். ஒரே ஒரு ஜென்ரேட்டர் தான் இருக்கணும். அப்படி இருந்தால் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கலாம்? வேறு சைக்ளிக் குரூப்பு வேறு ஒரே ஒரு ஜென்ரேட்டர் வச்சு வேறு ஏதாவது இருக்குமா பார்த்தீங்கன்னா? அடுத்தது இதுவும் நம்ம என்ன சொல்லலாம்னா இது வந்து ஒரு சைக்ளிக் குரூப் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஜென்ரேட்டர் வந்து -1. இப்போ -1 பவர் 1 போட்டேன்னா என்ன கிடைக்கும்? -1 பவர் 1ன்னா -1 தான். -1 பவர் 2 போட்டேன்னா என்ன கிடைக்கும்? +1 கிடைக்கும். -1 பவர் 3 போட்டேன்னா என்ன கிடைக்கும்? -1 தான். அதாவது நம்மளுடைய கண்டிஷன் சைக்ளிக் குரூப்னா இப்போது ஒரு ஜென்ரேட்டர் நம்ம எடுத்துட்டோம்னா A பவர் n பிலாங்ஸ் டு Z. இந்த கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். இது மாதிரி நான் இப்போ -1 எடுத்தேன்னா ஜென்ரேட்டர் எடுத்தேன்னா எனி நம்ம இண்டிஜர் என்ன கொடுத்தாலும் அந்த செட்டிலோட நம்பர்ஸ் தான் திருப்பி ரிப்பீட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். ஸோ -1 இஸ் அ ஜென்ரேட்டர் இந்த சைக்ளிக் குரூப்புக்கு. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய கொஸ்டின் என்னென்னா ஒரே ஒரு ஜென்ரேட்டர் தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜென்ரேட்டர் தான். அப்படி இருந்தால் மேக்ஸிமம் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கும் பாருங்கள்? 2 எலிமெண்ட்ஸ் தான் இருக்க முடியும். இதுக்கு அடுத்த சைக்ளிக் குரூப் பார்த்தீங்கன்னா இப்போ இதோட கூடுதல் எலிமெண்ட்ஸ் சொல்லும்போது இதுவும் ஒரு சைக்ளிக் குரூப் தான். வித் இதில் ஜென்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா I and -I ஜென்ரேட்டர்ஸ். இப்போ இது வந்து நமக்கு இந்த கொஸ்டினுக்கு இது சூட் ஆகாது. நம்ம கொஸ்டின்னா ஒரே ஒரு ஜென்ரேட்டர் தான் இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா அட்மோஸ்ட் எவ்வளோ தான் இருக்க முடியும்? 2 எலிமெண்ட்ஸ் தான் இருக்க முடியும். ஸோ ஆப்ஷன் C is the correct answer. Thank you.